இன்னைக்கு நம்ம பாட்காஸ்டுடைய கெஸ்ட் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் NPCI. RBIயினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. UPI வழியாக நடக்கக்கூடிய அனைத்தும் இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே தான் வருது. UPIங்கிறது வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபோன்பே, கூகுள் பே இதெல்லாமே வந்து UPI லைசன்ஸ்டு ஆப்ஸ் அண்ட் லைசன்ஸ்டு பை NPCI. இப்போ உலகத்திலே அதிகமான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இந்தியா தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி வந்து பில்லியன்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு டேட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 crore இந்தியன்ஸ் வந்து ஆர் யூசிங் UPI. பில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர் மட்டும் மோர் தென் 1000 crore இதில் வந்து பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கிறது. கிரீட், ஃபியர், இக்னோரன்ஸ், இந்த ஒரு 3 தான் வந்து எனி டைப் ஆஃப் UPI ரிலேட்டட் ஃப்ராட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஸ்கேம்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸ்கேமுங்கிறது வந்து ஆர்கஸ்ட்ரேட்டட் ஸ்கீம்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பீப்புள் கோ இன் அண்ட் லூஸ் மணி. ஸோ தேர்ஃபோர் வி வுட் லைக் டு கால் இட் மோர் அஸ் அ ஸ்கேம் ராதர் தேன் அஸ் அ ஃப்ராட். இப்போ நான் ஒரு லிங்க்கை கொடுக்குறாங்க, நான் அதை கிளிக் பண்ணால் எப்படி என் அக்கௌண்ட்லேருந்து அவங்களால பணத்தை எடுக்க முடியும்? அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து APK ஃபைல்னு ஒன்று டவுன்லோட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு வர SMSலாம் இட் கேன் ரீட். ஏஎஸ் மூவிங் வேகமாக வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பணப்பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவுதான் செக்யூரிட்டிஸை உருவாக்கினாலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் இப்போ ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க. டீப்ஃபேக் யூஸ் பண்ணி வாய்ஸ் இமிடேட் பண்ணுறது சார். உங்கள் ஃபேமிலி மெம்பர் வாய்ஸில் பேசினாங்கன்னா யூ வில் இமீடியட்லி ட்ரஸ்ட் அண்ட் டூ த ட்ரான்சாக்ஷன் வாட் எவர் தேர். சர்வதேச நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இந்த மணி டிரான்சாக்ஷன் எஸ்பெஷலி UPI டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் எவ்வளோ ஃபார் அஹெடாக இருக்கும்? பிரேசிலில் நைட் டைமில் வந்து தேர் ஸ்டாப் டிரான்சாக்ஷன் பிட்வீன் 11 o'clock to 4 o'clock பிகாஸ் அங்கே ஆர்ம்டு கேங்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கன் பாயிண்ட் உங்களை பண்ண வச்சாங்கன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்தியாவில் வந்து இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். அந்தளவுக்கு லா அண்ட் ஆர்டர்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னொருத்தருக்கு தப்பாக பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை மீட்க என்ன வழி? சார்ஜ்பேக் ஆன் குட் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. அந்த குட் ஃபெய்த் சார்ஜ்பேக் ப்ராசஸ் மூலமாக தான் போயிட்டு அந்த பைசாவை அதை எப்படி வாங்க முடியும்னு கேட்குறேன். டவுன் த லைன் 5 yearsல இந்த டிரான்சாக்ஷன் மோட் யூசிங் திஸ் டெக்னாலஜி இது எந்த இடத்துல நம்ம இந்தியா நிற்கும்னு நினைக்கிறீங்க? இந்த UPI பின் என்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, ஆர் OTP என்ட்ரு பண்ணுறோம், அதுவே வந்து ஃப்ரிக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஃபேஸ் டெக்னாலஜி அது இதெல்லாம் வந்துருச்சு. ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஐரிஸ் ரெக்கக்னிஷன் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ பாட்டம் லைன் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு டெக்னாலஜி கூட நீங்கள் கூடுதல் கான்ஷியஸோடு இருக்கணும். இதான் ரியாலிட்டி. அதான் சார். அது என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணது நான் லெத்தார்ஜிக்காலாம் இருந்துட முடியாது. லெத்தார்ஜிக்காக இருக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் டீலிங் வித் ஃபைனான்ஸ். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகிலேயே இப்படி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செய்யும் நாடு அப்படின்னு பார்த்தா இந்தியா அதில் முதல் இடத்துல இருக்குது. காய்கறி கடையிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துறது வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு QR கோட்லேயோ இல்லை ஒரு கூகுள் பே வழியாவோ ஃபோன்பே வழியாவோ நம்ம எல்லாமே அனுப்புகிறோம்ல, இது எல்லாமே UPI வழியாகத்தான் நடக்குது. ஆனால் அதை ஒட்டி எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸும் நடக்குது. எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, பீப்புள் எங்கே அவேராக இருக்கணும், என்ன மாதிரியான சேஃப்டி மெக்கானிசம் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கோம், டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன, ஒரே கிளிக்கில் உங்கள் பணம் பறிபோகிறது எப்படி பறிபோகிறது, என்ன மாதிரியான மெயில்ஸுக்கு நீங்கள் பதில் அனுப்பக்கூடாது, எதெல்லாம் ஃபேக் கால்ஸு, அதை கண்ட்ரோல் பண்ணுற RBIயினுடைய ஒரு அமைப்பு, அதோடைய சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் மிஸ்டர் விஸ்வநாத் கிருஷ்ணமூர்த்தி. இவர் தான் நம்முடைய ரிஸ்க் எல்லாத்தையும் நமக்காக பார்த்து சரி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். ஸோ தட் உங்களிடம் இருக்கக்கூடிய பல கேள்விகள் என்னிடமிருந்து உங்களுக்காக இந்த கோபிநாத் பாட்காஸ்ட் வழியாக இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். The Gobinath Podcast, title sponsor Danish Ahmed College of Engineering, powered by Elite Matrimony, supported by Pay. Danish Chennai, a school of intellectual powerhouse. Elite Matrimony, the most successful matchmaking service for the elite. உங்கள் வியாபாரத்தை முன்னேற்ற ரூபாய் 5 லட்சம் வரை நிதியுதவி. இப்போவே உங்க பிசினஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ சார், வணக்கம், ரொம்ப நன்றி. முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ சிம்பிளி வாட் இஸ் UPI. ஏன்னா இப்போ கூகுள் பே இருக்குது, இல்லை வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதுக்கும் UPIக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த டூல்ஸும் UPIயும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா UPIனா என்ன? UPIங்கிறது வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ்னால் இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணுறது, டிஜிட்டலாக பண்ணுறது, அதுதான் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இட் இஸ் இன் அ வெரி சேஃப் அண்ட் செக்யூர் மேனர். பட் இது ஒர்க் ஆகிறது வந்து என்னென்னா 4 பார்ட்டி மாடல்னு சொல்லுவாங்க நார்மலாக. என்னென்னா வந்து ஒரு கஸ்டமர், அவருடைய பேங்க்கு,
அதுக்கப்புறம் ஒரு பிஎஸ்பி பேங்க், பேயர் பிஎஸ்பின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெர்ச்சன்ட் அவருடைய பேங்க்கு ஆர் ரிசீவிங் மணி ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க பேங்க்கு, ப்ளஸ் ஒரு பேஇ பிஎஸ்பி பேங்க். இந்த 4 பேர் மூலம் தான் வந்து ஒரு 4 பார்ட்டி மாடலில் இன்வால்வ்டு. இது எல்லாமே வந்து பேங்க் மூலமாக போகிற ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ ஃபோன்பே, கூகுள் பே இது எல்லாமே வந்து யூபிஐ லைசன்ஸ்டு ஆப்ஸ் அண்ட் லைசன்ஸ்டு பை NPCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன். அதாவது நீங்கள் அங்கீகரித்த லைசன்ஸ்டு டூல்ஸ் அவங்க. கரெக்ட். லைசன்ஸ்டு ஆப் ப்ரொவைடர்ஸ். இவங்களும் வந்து தே கம் த்ரூ வேரியஸ் பேங்க்ஸ் ஒன்லி. அவங்க வந்து கஸ்டமரை வந்து அவங்க அந்த அந்த ஆப் மூலமாக அவங்க வந்தானா கூட, பட் அண்டர்லையிங் டிரான்சாக்ஷன் பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பேங்க்ஸ் தான். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் செக்யூர். டேட்டா இஸ் ஆல்சோ சேஃப் அண்ட் செக்யூர். இதில் பாஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து ஆர்பிஐயோட டேட்டா லோக்கலைசேஷன் கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நடக்குது. ஸோ விச் என்ஷூர்ஸ் தட் த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் வித்தின் இந்தியா ஒன்லி, இட் டசன்ட் கோ அவுட் சைட் இந்தியா. அப்படியே இந்தியாவுக்கு வெளியில் போனால் கூட இட் ஹாஸ் டு பி brought பேக் டு இந்தியா வித்தின் 24 hours. அதுதான் ஆர்பிஐயோட டேட்டா லோக்கலைசேஷன் கைட்லைன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறோம். அண்ட் பிகாஸ் இட் இஸ் ஆப்ரேட்டட் த்ரூ த பேங்க்ஸ். ஓகேங்களா? இப்போ பேங்க்ஸுக்கும் அவங்களோட ஓன் ஆப்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ எடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஐ யோனோன்னு ஒரு ஆப் இருக்குது, எஸ்பிஐ பே இருக்குது. லைக்வைஸ் HDFC எடுத்துட்டிங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் மொபைல் பேங்கிங் ஆப், ப்ளஸ் தே ஹேவ் சம்திங் கால் பேஸ் ஆப். ஐசிஐசியும் அப்படி தான் வச்சுருக்காங்க. பாக்கெட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டாக ஒரு என்டிட்டிஸ் ஆப்ரேட் பண்ணுற ஆப் தான் வந்து இது. பட் ஃபோன்பே அண்ட் ஜிபே, பட் பேக் எண்டில் இருக்கிறது வந்து ஃபுல்லி பேங்க்ஸ் தான். இந்த ஆப் எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணுறது யூபிஐ தான். யூபிஐயை யூஸ் பண்ணி தான் அந்த அதான் பேங்க்ஸ்லாம் யூபிஐ வழியாகத்தான் இவங்க எல்லாருமே ஆப்ரேட் கரெக்ட் ஆகுறாங்க. கரெக்ட் கரெக்ட் ஸோ இந்த யூபிஐயை கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதனுடைய ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள். கரெக்ட். ஓகே. இப்போ உலகத்திலே அதிகமான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இந்தியா தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி வந்து பில்லியன்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சார் யூபிஐயில் வி டிட் 21 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் யூபிஐ 1 மந்தில் நடந்திருக்கு. வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 lakh crores, 28 லட்சம் கோடி. ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி. அண்ட் 21 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து வி ஆர் ஆல்ரெடி கியர்ட் அப் ஃபார் 1 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் எ டே. 6 monthsக்குள்ளே 100% அந்த அமௌண்ட் அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரீச் அவுட் ஆகிடுவோம். பட் வி ஆல்ரெடி ஒர்க்கிங் ஃபார் 10 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் எ டே. ஸோ தட்ஸ் த கெப்பாசிட்டி வித் விச் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஒரு ஃபார்வர்டு திங்கிங்கோட, பிகாஸ் வி see that digital payment is only going to expand. இப்போ இன்னைக்கு டேட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 crore இந்தியன்ஸ் வந்து ஆர் யூஸிங் யூபிஐ. அண்ட் நம்ம பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும் 1.4 பில்லியன் மேலே இருக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் பாப்புலேஷன் வில் அடாப்ட் டு யூபிஐ. நீங்களே ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க ஒரு கீரை டிரான்சாக்ஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ரூரல் இந்தியா ஃபுல்லாக கூட இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் திஸ் நம்பர் இஸ் ஒன்லி கோயிங் டு கோ அப் ஃபர்தர். ஆக்சுவலாக நம்பர்ஸ் கோ அப் ஆகிற அளவுக்கு அது பற்றின, ஏன்னா எப்போதுமே இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துருது. அது எப்படி பயன்படுத்தணும், அதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இது பெரிய அளவுக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் நம்ம இவ்வளோ பேர் யூபிஐ பயன்படுத்துகிறோம் அல்லது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னாலும், எந்த அளவு பீப்புள் அவேராக இருக்காங்க அல்லது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இன்றைக்கி வேர்ல்டில் வந்து நடக்கிற இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் 49% ஆஃப் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வேர்ல்டு வைட் இஸ் டன் ஒன்லி த்ரூ யூபிஐ. ஓகே. இந்தியாவில் வந்து 75% ஆஃப் இந்தியாஸ் டிஜிட்டல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இஸ் ஒன்லி யூபிஐ. ஓகே, இந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் தான் இதெல்லாம் க்ரோ ஆகிருக்கு. அன்லஸ் இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர் இந்த அளவுக்கு க்ரோ ஆக முடியாது. அண்ட் யூபிஐ இஸ் ஆல்சோ க்ரோயிங் இன்டர்நேஷ்னலி. அண்ட் இன்டர்நேஷ்னலாக சில கண்ட்ரீஸ்லாம் கூட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், UAE கூட இட் இஸ் அக்செப்டட். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது unless it is safe and secure, it will not be accepted in all these places. It is definitely safe and secure. ஆனால் யூஸ் பண்ணுற முறை தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் பேட் நேம் வரதுக்கு காரணமோ இல்லை கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணமோ என்னன்னா வந்து இது டெக்னாலஜி ஃபால்ட்டு கிடையாது. இட் இஸ் ஒரு ஹியூமன் பிஹேவியரல் ஃபால்ட்டுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். பேசிக்காக வந்து ரா இமோஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அதுதான் வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் பேசிக்லி greed, ஃபியர், இக்னோரன்ஸ். இந்த ஒரு 3 தான் வந்து எனி டைப் ஆஃப் யூபிஐ ரிலேட்டட் ஃப்ராட்ஸ் நடந்தாலும் இந்த 3 ஆர் ஸ்கேம்ஸ். அது ஃப்ராட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஸ்கேம்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃப்ராட்ஸ்னால் யாராவது உங்களை நீங்கள் ஏமாறுறது. இது ஸ்கேமுங்கிறது வந்து ஆர்கஸ்ட்ரேட்டட் ஸ்கீம்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பீப்புள் கோ இன் அண்ட் லூஸ் மணி. ஸோ தேர்ஃபோர் வி வுட் லைக் டு கால் இட் மோர் அஸ் அ ஸ்கேம் ராதர் தேன் அஸ் அ ஃப்ராட். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயர் மட்டும் மோர் தென் 1000 crore இதில் வந்து பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கு மேலேன்னு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இதை டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவங்களாம் பெரிய பணக்காரங்க மட்டும் இல்லை,
ரூ. 50, ரூ. 200 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறவங்களுடைய பணமும் கூட இதில் மாட்டுது. சார் அவேர்னஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் சார். இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஏஐஎம் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் ஃப்ராட் மிட்டிகேஷன், மானிட்டரிங்க்கெல்லாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா கஸ்டமர் அவங்களே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. நான் ஒரு சின்ன டேட்டா உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். இப்போ யூபிஐயில் ஃப்ராடுன்னு ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி என்பிசிஐக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம செக் பண்ணி பார்த்ததுல வாட் எவர் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட் அஸ் ஃப்ராட், மோர் தென் 80% ஆஃப் தோஸ் கஸ்டமர்ஸ் ஹேவ் டன் அட்லீஸ்ட் 10 டிரான்சாக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். ஆல் தோஸ் 10 ஆர் ஜென்யூன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு யூபிஐ யூஸ் பண்ண தெரியாமல் ஃப்ராட் ஆகிறதில்ல. யூபிஐ நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு ஸ்கேம்லேயோ ஒரு ஸ்கீம்லேயோ போய் மாட்டிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக் ஓகே, ஒரு கிரீடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சிட் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் போட்டோம்னா 1 இயரில் பணம் டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டு பைசா எல்லாம் ஏமாந்துருக்காங்க. உங்களுக்கு அது தெரியும். அதுக்கு நீங்கள் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுற கரன்சியை ஃபால்ட்டுன்னு சொல்லுவீங்களா? இட் இஸ் லைக் தட். ஸோ இட் இஸ் நாட் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் அட் ஃபால்ட். இட் இஸ் நம்ம முறையாக பயன்படுத்தினா அது இல்லை, எனக்கு அதுக்கு எஜுகேஷன் இருக்கணும்ல. கரெக்ட். எஜுகேஷன் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனம் அளவுக்கு அதிகமான வட்டி தருவதாக விளம்பரம் பண்ணி போஸ்டர் ஒட்டி அரசாங்க அப்ரூவலோடு நடத்துது. அப்போ நான் நம்பி தானே போவேன், ரைட்டா? பின்னால் அது என்ன ஸ்கேம் பண்ணுதுன்னா, எனக்கு அது அரசாங்க அதிக அப்ரூவலோடு நடக்குதுங்கிறப்ப ஓகே, நான் ஏமாற்ற மாட்டான்னு தான் நான் நினப்பேன். அப்போ பிரச்சனை நடந்த பிறகு எதுவும் அரசாங்க அதிகாரத்தோட இதில் எதுவும் நடக்கிறது கிடையாது சார். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னு ஒன்று ரொம்ப யூபிஐ யூஸ் பண்ணி நடக்கிறதுல நிறைய ஸ்கேமில் ஒரு சச் ஸ்கேம். நான் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு அது புரியும் என்ன மாதிரி ஸ்கேம்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு இது அவங்க டார்கெட் பண்ணுறதே கொஞ்சம் லோயர் எண்ட் ஆஃப் சொசைட்டியில் இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. யூ வில் கெட் அ வெரி இனாக்யூவஸ் லுக்கிங் எஸ்எம்எஸ். சின்னதாக ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. டெய்லி in 5 minutes you can earn 5,000 rupees. By spending 5 minutes in a day, you can earn 5,000 rupees in a day அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை அது தூண்டி விட்டுரும். நீங்கள் சரி என்ன தான் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, ரீச் அவுட் பண்ணிங்கன்னா தே வில் சே, வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. தே வில் சே தட் நான் ஒரு 3 வெப்சைட் இருக்குது, ஒரு ஹோட்டல் வெப்சைட்டு இன்டர்நேஷ்னலாக ஏதாவது இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதிட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 200 rupees கேஷ் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளும் சரி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பண்ணானா முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டுன்னு இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ பண்ணும்போது இவங்க இதில் போயிட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 200 rupees அவனும் கொடுத்துட்றான். கொடுத்த உடனே திருப்பி இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படிங்கும்போது இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்று தான் உன்னால் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் 500 rupees டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் 3 டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் 3 ரிவ்யூ எழுதி இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோசிக்கிறான், சரி 3 டிரான்சாக்ஷன் பண்ணால் 600 வருது, நம்ம 500 தான் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவங்க பண்ணுறாங்க. இதுக்கெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில் கஸ்டமருக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஏன் பேங்க்லேருந்தே ஃபோன் வருது, இது ஏன் பண்ணுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் பண்ணுறேன், எனக்கு தெரியும் ஜென்யூன் டிரான்சாக்ஷன் தான்ங்கிறாங்க. ஸோ பேங்க்ஸ் ஆல்சோ திங்ஸ் தட் ஜென்யூன் டிரான்சாக்ஷன் கஸ்டமர் இஸ் டூயிங்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. பட் ஆனால் இப்படி தான் ஃப்ராட் நடக்குது. இவன் என்ன பண்ணுறான், 500 rupees டெபாசிட் பண்ணுறாங்க. பண்ணோன்னா ஒரு 3 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. சரி 100 அது 600 rupees கொடுத்துட்றான். 500 rupees டெபாசிட் வச்சுக்கிறேங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இது அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே அ டெபாசிட். ஒரு 20,000 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அன்லிமிட்டடாக பண்ண முடியும். உங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கஸ்டமரை ஒரு என்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இறக்கலாம் 20,000 தானேன்னு சொல்லிவிட்டு இவங்க 20,000 போட்டுட்டு பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்டு எல்லாமே அவங்க காமிச்சிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு, நீங்கள் இவ்வளோ ரிவ்யூஸ் போட்டிருக்கீங்க, அதுக்குண்டான ஒரு ரிவ்யூக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அதனால் இவ்வளோ அமௌண்ட் 13,000 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். 1 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு பைசா வருமா? 1 வீக் கழிச்சு அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் யுவர் பார்ட் ஆஃப் அ குரூப், உங்களை இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு டெலிகிராம் குரூப்பில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போடணும்பா. நீங்கள் யுவர் பார்ட் ஆஃப் அ குரூப்பு, அந்த குரூப்பில் 10 பேரில் 9 பேர் தான் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் பண்ணல, அதனால் இம்மீடியட்டாக பண்ண முடியாது, அவங்க பண்ண உடனே அது பண்ணிடலாம், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு என்டைஸ் பண்ணுவாங்க. அடிச்சா பணம் வராது. இப்படி தான் என்டைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு லெவல் வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் உங்களுக்குன்ட்டு உங்களை ஒரு விஐபி கஸ்டமராக ட்ரீட் பண்ணுறோம், உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. சார், இவ்வளோ ஆர்கனைஸ்டாக டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்கேம் பண்ணுற ஒருத்தர்ட்டேருந்து ஒரு சாமானியன் எப்படி தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ எஜுகேட்டட் ஓகே, கொஞ்சம் வறுமையில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஏதோ இது போட்டால் இது வருதுங்கிறானுங்க, ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு, அப்படி தானே போவாங்க. என்னோட அவேர்னஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு போட்காஸ்ட்டும் ஒரு அவேர்னஸ் மீடியம் தான். ஸோ நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏதாச்சும் ஒன்று ஈஸியாக வந்துச்சுன்னா அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது. அப்போ இந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே சேஃப்டியுடைய அக்கௌண்டபிலிட்டியை யார் எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல,
அதுதான் பெரிய சிக்கலுக்குரியதாக இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் நம்ம சின்ஸ் யுவர் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூபிஐ பின் வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதான் நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த யூபிஐ ஆப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் மென்ஷன் தட் வென் யூ ஆர் என்ட்ரிங் யுவர் பின் யுவர் அக்கௌண்ட் இஸ் கோயிங் டு பி டெபிட்டட்னு. ஏன்னா சில பேர் வந்து இது பண்ணி சொல்கிறாங்க, இது பண்ணனா உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி சே தட் வென் எவர் யூ ஸ்கேன் அ கியூஆர் கோட்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு காசு டெபிட் ஆகுங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம். ஆக்சுவலாக ஒரு யூபிஐனுடைய பர்பஸ் வந்து பணம் டெபிட் ஆகுறது தான், பணம் செலுத்துவதற்கு தான் அது பயன்படும். நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா தான் வெளியில் போகும், உங்களுக்கு பைசா உள்ளே வராது. ஓகே, அப்போ ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதை நீ சொல்லு, உனக்கு காசை நாங்கள் யூபிஐ வழியாக அனுப்புகிறோன்னு சொன்னால் அது ஸ்கேம். அதெல்லாம் ஸ்கேம். ஓகே, வேறு என்னென்னலாம் செய்யக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புயல், இங்கே வரதா புயல் வந்திருக்கு, வரதா புயல் ரிலீஃப்க்கு ஒரு புயல் ரிலீஃப் சைக்ளோன் ரிலீஃப் ஃபண்டுன்னு இந்த மாதிரி எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டொனேஷன் பேஸ்டு ஸ்கேம் நிறையா நடக்கும். அதுக்கு வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஜென்யூன் பர்பஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான கோர் பேங்கிங் நேம், பேங்க் நேமில் பேங்க் ரெக்கார்ட்ஸில் என்ன பேர் இருக்குங்கிறது அதில் ரொம்ப தெளிவாக வரும். நீங்கள் ஆப் ட்ரான்சாக்ஷனில் பண்ணும்போது நீங்கள் இவன் வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பான், சைக்ளோன் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரமேஷ் சுரேஷ்னு ஏதாவது வேறு பேர் இருக்கும். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃபேக்கு. இட் இஸ் கோயிங் டு அன் இண்டிவிஜுவல், இட் இஸ் நாட் கோயிங் டு த ஆக்சுவல் இந்த நிவாரண நிதிக்கு போகல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எனி டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது கோர் பேங்கிங் நேம், பேங்க் ரெக்கார்ட்ஸில் அந்த அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அது வந்து யூபிஐயில் டிஸ்பிளே ஆகுது. அதாவது பேங்க்கோட நேம் டிஸ்பிளே ஆகணும் யூபிஐ. 100%. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் ட்ரேடிங்னு ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏழைகள் வந்து இந்த மாதிரி ஏமாத்துன மாதிரி பணக்காரங்களை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஷேர் ட்ரேடிங் ஸ்கேம்லலாம் போய் மாற்றிட்டு இது பண்ணுறாங்க. அதுலேயும் யூபிஐயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் பல இதில் வந்து ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் யூபிஐலலாம் நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது யாருக்கு ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிய வரும். நீங்கள் வந்து யூஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி டு ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் ஆர் ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்க பேர் வரும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ எஸ்பிஐ ஏஎம்சிக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அந்த பேர் வரும். பட் ஆனால் நீங்கள் ஒரு யாரோ ஒருத்தர் சொல்கிற ஸ்கீமுக்கு பண்ணும்போது அவர் இண்டிவிஜுவல் அவர் பேர் தான் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஷேர் வாங்குறதெல்லாம் வந்து செபி ரெகுலேட்டட் என்டிட்டி கிட்டேருந்து தான் வாங்க முடியும். இஃப் இட் இஸ் அ செபி ரெகுலேட்டட் என்டிட்டி, அந்த என்டிட்டியோட பேர் தானே வரணும். எப்படி ஒரு இண்டிவிஜுவலோட பேர் வருது? இண்டிவிஜுவலோட பேர் வரும்போது அந்த இண்டிவிஜுவல் உங்களை ஏமாற்றி உங்ககிட்டேருந்து பைசா வாங்குறாங்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட். நம்ம அதுக்கு தான் எல்லா பேரும் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அதை கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து க்ளீனாக போல்ட்லேயே வரும், நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்க்கலாம். ஆனால் என்னன்னா அந்த அர்ஜென்ட், அந்த ஒரு அவசரத்தில் வந்து அதெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்டர்நெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கியூஆர் கோடுக்கிட்ட உங்கள் ஃபோனை கொண்டு போனால் போதும். அது அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயாவது இடத்துக்குலாம் போகிறப்ப அந்த கியூஆர் கோடுக்கிட்ட அந்த ஷேப் இது அது ஃபுல்லாலாம் போக வேண்டாம், கிட்ட அப்படி பக்கத்தில் போனாலே சரட் அப்படின்னு பிடிச்சி இழுத்துருது. எனக்கு என்னென்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா என்ன ஸ்கேம் பண்ணுறவனை பிடிக்க ஒரு டெக்னாலஜி இல்லையா அப்படிங்கிறது தான். ப்ராபப்ளி வந்து ரியாலிட்டிலேருந்து ரொம்ப வெளியிலேருந்து நான் பேசுகிறதாக இருக்கலாம். ஆனால் இதான் பாப்புலிஸ்ட் வியூடைய குரலாக இருக்க முடியும். கண்டிப்பாக சார். அதுக்கு நிறைய மெஷர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கேம்லேயே மாட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, மேபி ஆஃப்டர் ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது இது உங்களுக்கு ஸ்கேமுன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த 1930ன்னு ஒரு நம்பர் இருக்குது, விச் இஸ் ஆப்ரேட்டட் பை கவர்மெண்ட். I4Cன்னு ஒன்று இருக்குது, இந்தியா சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அவங்களுடைய நம்பர் அது. அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா த பர்சன் ஹூ சிட்டிங் அட் த அதர் எண்ட் ஆஃப் தட் ஃபோன் இஸ் அ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். அவர் தான் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாரு, அவர் தான் டீட்டெயில்ஸ் வாங்குறாரு. ஹி ஹாஸ் ஃபெசிலிட்டி டு ஃபைண்ட் அவுட் வேர் த மணி ஹஸ் கான் இமீடியட்லி. அந்த பேங்க்குக்கும் இமீடியட்டாக அலர்ட் போகும். ஸோ அந்த பேங்க்குக்கு போச்சுன்னா அந்த பேங்க் வில் பி ஏபிள் டு அட்லீஸ்ட் பிளாக் த ஃபண்ட்ஸு, அந்த ஃபண்ட்ஸை ஒரு ஹோல்டில் போடலாம், இல்லை ரிகவரி ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்குன்னா அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி டூவபிள். ஆனால் அதுக்கு நம்ம கஸ்டமர் வந்து இமீடியட்டாக வந்து அந்த 1930 கூப்பிட்டு சொல்லணும், இல்லை cybercrime.gov.inல போய் ரெக்கார்ட் பண்ணணும். அதே டைம் அவங்களோட பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே தே கோ த்ரூ த ஸ்கேம் ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா நீங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது, எல்லாத்தையுமே ஏமாந்துருவாங்க. இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி வேறு போடுறாங்க அதில். ஸோ அதுதான் வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்கி கூட போடுறாங்க இதுலேருந்து. ஏன்னா நம்மளுக்கு இது வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து திங்க், பாஸ், ஆக்ட், இந்த 3 விஷயம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு யோசிங்க, இது வந்து
இது நம்ம ரொம்ப பேராசையினால இது பண்ணுறோமா, க்ரீடு இதில் இருக்கா பிஹேவியர், இல்லைன்னா நம்மளை யாராவது பயமுறுத்துறாங்களா, இது பண்ணலன்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும், உன்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன், ஏதாவது பயமுறுத்துறாங்களா. அதுக்கப்புறம் வந்து இக்னோரன்ஸ், நம்ம தெரியாமல் யாரையாவது நம்பி ஏதாவது பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ நம்ம இதை பற்றி பண்ணுற விஷயம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பரோ யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணுறோமா, இல்லை ஒரு அன்னோன் பர்சன், ஒரு தேர்ட் பர்சன் தெரியாத ஆளுக்கிட்ட இதை கேட்டு ஏதாவது பண்ணுறோமா. இந்த 3த்துல தான் இது எல்லாமே அடங்கும் சார். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று தான் இட்ஸ் இஸ் அ ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் சைக்கியோட பிஹேவியர் யூஸ் பண்ணி இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் நான் இப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ டெக்னாலஜி ஈரால நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியலாக. ஆமாம் சார், டெக்னாலஜி அது எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திங்கன்னா அது உங்களுடைய நண்பன் சார். அதை வந்து நம்மளே வந்து அப்யூஸ் பண்ணுறோம், மிஸ்யூஸ் பண்ணுறோம், ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் வரதான் சார் வரும். இப்போ பேங்க்லேருந்து ஒரு அலர்ட் வருதுன்னா அது தயவுசெய்து பாருங்கள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வருது, அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இது மாதிரி போகுது, நம்ம அக்கௌண்ட்லேருந்து பைசா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறமாவும் மேலே மேலே அதே ஆள்கிட்ட போய் பண்ணுறது வந்து ஒரு பாயிண்ட்டாகவே தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பேசின இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து டீப் ஃபேக்கு அது இது என்னெல்லாமோ வந்துடுச்சு. ஸோ ஈவன் இஃப் ஐ கெட் அ கால் சேயிங் என்னுடைய பொண்ணோட வாய்ஸ்லேயோ பையனோட யாரோ ஃபேமிலி மெம்பர் வாய்ஸ்லேயோ கூட யாராவது பேசலாம். ஃப்யூச்சரில் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். உடனே அவங்க ஏதோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்கணும், நீ தான் என்னை கூப்பிட்டியா, உனக்கு ஆக்சுவலாக பைசா தேவையா, எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. தென் யூ வில் நோ தட் இட் இஸ் அ ஃப்ராட். ஓகேங்களா. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டும் கிட்டத்தட்ட இதே கான்செப்ட். எனக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? ஆனால் சமீப காலமாக ரொம்ப பிரபலமாக இது பேசப்படுது. நிறைய பேர் அதை வெளியிலவே சொல்லலை. ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்களெல்லாம் உன்னை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ பணம் கொடுத்தா உன்னை காப்பாற்றி விட்டுறோம், உன்னுடைய இப்போ கொரியரில் ஹெராயின் வந்துச்சு, 5 சிம் கார்டு இருந்துச்சு, அது டெரரிஸ்டோட கனெக்டட் நம்பரு, இப்படி வரக்கூடிய கதைகள் இருக்குல்ல, இதை யார் பண்ணுறா, இதுலேருந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது? பல பரிமாணங்கள் இருக்குது சார். இதில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்கிறது வந்து நம்ம பேர் வச்சிருக்கிறது தான் டிஜிட்டல் அரெஸ்ட். ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் வந்து ட்ரக்ஸ் இருந்திருக்கு, உங்கள் ஆதார் நம்பர் லிங்க்ட் ஆகிருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. வாட் அவர் பீப்புள் ஷுட் ரியலைஸ் இஸ், ஈவன் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் கூட வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ்காரர் வந்து பர்சனலாக தான் நம்ம வீட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போவார். இதில் இருக்கும்போது அவ்வளோ மதிப்புள்ள ஹெராயினோ இல்லை ட்ரக்ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே டிஜிட்டலாக பண்ண முடியாது. ஈவன் ஒரு வாரண்ட் சர்வ் பண்ணுறதுனா கூட வந்து பர்சனலாக சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாராவது ஒருத்தர் நேராக வரட்டும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு டிஜிட்டலாக இதில் இன்னொன்று வந்து நான் என் லாயரை கூப்பிட்றேன்னு சொன்னால் வேறு யார்ட்டையும் ஃபோன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக வீடியோ காலில் வாம்பாங்க. வீடியோ காலில் நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் செட்டப் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டூடியோவில் எல்லாம் பக்காவாக செட்டப் பண்ணிவிட்டு, இல்லைனா ஒரு கஸ்டம் செட்டப் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் பேக்ரவுண்டில் வந்து ஒருத்தரை வந்து விசாரிச்சுன்னு என்கொயர் பண்ணுறேன்னு லட்டி எல்லாம் அடிச்சுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரியல் போலீஸ் செட்டப் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிவிட்டு தே வில் சே, உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி சம்பாதிச்ச ஃபண்ட்ஸ் தான் அப்படின்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னோடனே நெட் பேங்கிங்கில் ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு காமிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை வேறு யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாயிடும், நாங்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் எங்கேங்கிறது உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா அவங்க நார்த்லேருந்து கூப்பிடுவாங்க, நார்த்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் இமீடியட்டாக அங்கே கிளம்பி வரணும், இல்லை அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம்பாங்க. இட்ஸ் இஸ் இம்பாசிபிள் சார். ரியல் வேர்ல்டில் இட் டசன்ட் ஹேப்பன் லைக் திஸ். பட் இவங்க மொமெண்ட் நான் வேறு யாரையாச்சும் கூப்பிட்றேன்னா யாரையும் காண்டாக்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபியர் சைக்காசிஸில் போய் இதில் உட்காந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. சம்வேர் அங்கே தான் அகெயின் திங்க் பாஸ் ஆக்ட். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா, பாஸ்போர்ட்டுக்கு கூட நேராக வர போலீஸ்காரர் வந்து இவ்வளோ க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் உண்டான ஒரு ட்ரக்கோ இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இதுலேயோ மாட்டிருக்கோங்கும்போது நேராக எது வராமல் எப்படி எல்லாமே டிஜிட்டலாக பண்ணுறாங்க. ஏன் ஒரு லாயர்கிட்ட கூட பேச விட்றதில்ல, ஏன் ஒரு ஃபேமிலி மெம்பரை கூட கன்சல்ட் பண்ண விட்றதில்ல. இங்கே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க, சேஃபாக நாங்கள் வச்சுக்கிறோம் இந்த ஃபண்ட்ஸை, அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பாக்கி இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு இந்த ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நோடல் அக்கௌண்ட்டில் சேஃபாக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கும் ஒரு ரெசிப்ட் வேறு இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு ஃபேக் ரெசிப்ட். என்னென்ன சார், இப்போது டெக்னாலஜி வந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அதில் எதுவும் பண்ண முடியாதுங்களா? இவங்க சொந்தமாக போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கானுங்க. ஓகே, ஒரு சினிமா செட்டு மாதிரி போட்டு மிரட்டுறானுங்க. அப்போ இவங்கெல்லாம் ஃபிசிக்கலி அலைவாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இவங்கள நம்மளால் தூக்க முடியாதா என்ன? பண்ணலாம் சார். அது அவங்க எங்கேருந்து பண்ணுறாங்கன்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அது பண்ணலாம். நிறையா அரெஸ்ட்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு த்ரூ அவர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன். பட் அது வந்து இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆகலாங்கிறது தான் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதுதான். ஏன்னா வந்து ஒரு சின்ன செட்டப், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஒரு ஆமாமா, செட்டப்பில் புரியுது முடிச்சுட்டு எனக்கு.
அதை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. முன்னால் இதெல்லாம் ப்ராங்காக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ரியலாகவே ஃபன்னாக வெக்கேட் பண்ணிட்டு பண்ணுறது. போயிடுறாங்க. இல்லை என்னென்னா சார், எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வென் டெக்னாலஜி ஹேவ் த கேப்பபிலிட்டி டு கனெக்ட் த பீப்புள் த்ரூ இன்டர்நேஷ்னலி, குளோபலி. இப்போ இன்றைக்கி யூபிஐ வந்து வேறு நாடுகளே இந்த டெக்னாலஜி நம்மகிட்ட எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்க 16 நம்பரை சொல்லுங்கன்னு சொல்கிற ஒரு ஆளை நம்மளால் பிடிச்சிட முடியாதா? இல்லை வந்து ஒரு இப்போ சைபர் கிரைம் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி போட்டு சில இடங்கள்லாம் அந்த சீஸ் பண்ணி பிடிச்சப்பெல்லாம் ஒரு 7-8 பேர் உட்காந்து உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப இதை கவனிக்காமல் இருக்கமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் திங்க் பாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம உட்காந்துருக்கையில் இருக்கலாம். பட் வந்து பெரிய அளவுக்கு பதட்டத்தில் இருக்க ஒரு ஆள் எப்படி திங்க் பாஸ் ஆக்ட் பண்ண முடியும்? அவனை தான், ஏன்னா அதுக்கு அவங்க வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. மென்டலாக ட்ரமாட்டிக் ஆக்கி ஒருவேளை இருக்குமோ, அல்லது எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத, அல்லது என்னுடைய தொழில் விரோதிகள் என் பேரில் இதை செஞ்சுருப்பாங்களோங்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் அவர் ஆட்பட வாய்ப்பு இருக்குல்ல. சார் இது ஃப்யூச்சரில் இன்னும் ஒர்ஸ் தான் சார் ஆகும். Worse தான் ஆகும். ஆமாம், ஏன்னா ஏஐ வரும்போது டீப் ஃபேக்லாம் வரும்போது இன்னொருத்தரோட வாய்ஸை இமிடியேட் பண்ணி உங்களுக்கு கால் வரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான் இன்ஸ்டன்ட், வேறு எதுவுமே இன்ஸ்டன்ட் கிடையாது அதில். அதெல்லாம் பொறுமையாக தான் நடக்கும். ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பொறுமையாக தான் நடக்கும். நாளைக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் இதுக்கு வந்து லீகல் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு யாராவது சொன்னால் முடியுமா? நம்மளுக்கு தெரியும் கோர்ட்டுன்னு போனால் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்ட்டு. அதுக்கு அந்தந்த டைம் தான் ஆகும். பட் நம்ம இது ஏமாறாமல் இருக்கிறது நம்ம இதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி வெல் ட்ரெயின்டு ஆர்கனைஸ்டு கால் சென்டர்ஸே நடக்குது. இப்போ இன்டர்நேஷ்னலாகவே நடந்துகிட்ருக்கு. நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், கம்போடியாலாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நடக்குது. இங்கே அந்த அவங்களுக்கு டார்கெட்லாம் வச்சுருக்காங்க சார். டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணலன்னா பெரம்படி தான். நம்ம இவர் மிஸ்டர் ராஜ்குமாரை ஒரு இன்டர்வியூ பண்ணோம் நாங்கள். இந்த மாதிரி கம்போடியாவில் வந்து ஸ்லேவாக கொண்டு போய் இந்த சைபர் ஸ்லேவ்ஸாக மாற்றுறது பற்றியும் வி ஹவ் டன் அ பாட்காஸ்ட் அண்ட் கோபிநாத் பாட்காஸ்ட். பட் என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு டெக்னாலஜி வளரும்போது மணி டிரான்சாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகுது, பணப்புழக்கம் ஃபாஸ்ட் ஆகுது, என் பணம் ஈஸியாக வெளியில் போகுது. ஆனால் என் பாதுகாப்பை உறுதி செய்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது? அதுதானே ஃபார்மோஸ்ட் திங். அதுக்கு தான் இந்த ecosystem இருக்குது. தெர் இஸ் I4Cன்னு ஒன்று செட்டப் இருக்குது. சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்காங்க. பேங்க்ஸ் இருக்காங்க. தே ஹேவ் லாட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ். எவ்ரி டிரான்சாக்ஷன் விச் கம்ஸ் த்ரூ NPCI வி ஸ்கோர் அண்ட் வி கிவ் அ AML ஸ்கோர் கொடுக்குறோம். ஸ்கோர் சேஸ் இட் இஸ் அ வெரி சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன். அதை பேஸ் பண்ணி பேங்க் இஸ் சென்டிங் யூ அன் அலர்ட் ஆர் தே ஆர் ஈவன் காலிங் யூ. அதை கூட நம்ம பொருட்படுத்தாமல் அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதை பண்ணிட்டு இருப்பேன், நான் எனக்கு தெரியும் இது கரெக்டான டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேங்க் அதிகாரி கால் பண்ணும்போது அதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும்? அது என்னென்னா, இப்போது பீப்புள் கனெக்டடாக இல்லாமல் டெக்னாலஜி கனெக்டடாக நம்ம இருக்கக்கூடிய யதார்த்தமான ஹசார்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு வங்கி அதிகாரி ஃபோன் பண்ணுறப்ப நான் எடுக்க முடியாத நிலையில் இருக்கலாம். நான் அலுவலகத்தில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அல்லது ஃபோன் சைலண்டில் இருக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூவில் SMS பார்க்க முடியும்ல சார்? அதான் இது முடித்தோன்னு இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது எல்லா வேலையும் என் தலையில் கட்டுற மாதிரியே இருக்குது. இப்போது என்னென்னு கேட்டால், நான் ஒரு டிரான்சாக்ஷனை நானே பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷன் ஒழுங்காக போயிடுச்சா நானே பார்க்கணும். டிரான்சாக்ஷனை ஃப்ராட்ஸ்டர் வேறு பண்ணுற சினாரியோலாம் இருக்குது சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய பணம் இன்ஸ்டண்ட்டாக போகுது. நான் ஒரு 1700 ரூபா ஒருத்தருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக போகுது. டியூ டு நெட்வொர்க் எரராக இருக்கலாம், அல்லது டிரான்சாக்ஷன் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பணம் நடுவில் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்கள் 2 to 7 ஒர்க்கிங் டேஸ் கேட்குறீங்க. சார் 2 to 7 ஒர்க்கிங் டேஸ் கிடையாது சார். ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, இப்போது யூபிஐயை பொறுத்தவரையிலும் வித்தின் 1 ஹவருக்குள்ளே ஒரு 70% ஆஃப் த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீம்பர்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு 30% வந்து மோர் தென் 1 ஹவர் ஆகுது. இல்லை, இப்போ எனக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பேசிஸில் போகிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்ததுங்கலாம் இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. முன்னாலெல்லாம் போயிட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா எனக்கு டபுள் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சா இல்லையான்னா நான் குழம்பிக்கிட்டு இருப்பேன். இப்போ அப்படிலாம் இல்லை, பணம் திரும்ப உள்ளே வந்துடுது ஓரளவுக்கு. பட் எனக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன்னா இதை ரிசீவ் பண்ணுறது ஒரு பாட் தான் ரிசீவ் பண்ணுது. ஓகே, எனக்கு பணத்தை தொலைச்சவனுக்கு எனக்கு தேவைப்படுறது ஒரு ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் தான், ஒரு எம்பத்தி தான். ஓகே, அதை ஒரு பாட் ரிசீவ் பண்ணுது, நான் அந்த பாட் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்குது. இப்போது இது எல்லாமே என்னென்னா, வேலைகளை செய்வதற்கு சௌகரியமான தொழில்நுட்பமாக இது இருக்கிறதா, இல்லை பப்ளிக்கு ஃபேவராக அவங்களுடைய எல்லா இமோஷன்ஸையும் இன்கால்குலேட் பண்ணி ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்ணப்படுதா? ஏன்னா நல்ல டெக்னாலஜியை பற்றின டெஃபினேஷன்ஸ் வந்து காலங்காலம் மாறிக்கிட்டே வருது. ஒரு ஹியூமன் டச்சோடு இருக்க டெக்னாலஜி தான் வந்து சர்வைவ்னு சொல்கிறாங்க இன் ஃபியூச்சர். ஏன்னா வேலையை செய்கிறது மட்டும் டெக்னாலஜி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 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 ஆட்டோமேஷனில் ஓடக்கூடிய ஒரு ஏஐ காரே அது கொஞ்சம் சப்மிசிவாக டிசைன் பண்ணுறான், அதுக்கு ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறான். ஸோ when technology moving towards human touch, just the transaction or the faster transaction is enough.
இது எங்கே நம்ம வேர் வி ஆர் கோயிங் டு? Sir, it is a double-edged sword, sir. I cannot give you a very definitive answer, but it's a double-edged sword. இப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி போகலன்னு வச்சுங்களேன், அகைன் யூ blame the bank or the financial institution. சரி, நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் போகலன்னு சொல்லிட்டுன்னு, புரியுதுங்களா? இன்னொன்று, இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அன் இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நான் வந்து ஒரு ஒரு டிலே பண்ணி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது, உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லா செக்லாம் பண்ணி தரவாக பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன், தட் வில் நாட் ஒர்க் அவுட் சார். ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, பீப்புள் வில் லூஸ் ஃபெய்த், தே வில் அகைன் கோ பேக் டு கேஷ். த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்தது காரணமே வந்து என்னென்னா, இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் கேஷ் அண்ட் கமிங் இன் டு டிஜிட்டல். இன்றைக்கி நான் அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டே நான் டிலேடாக பண்ணுறேன்னு வச்சுங்களேன், வாட் வில் ஹேப்பன் இஸ் பீப்புள் வில் நாட் ட்ரஸ்ட். நான் உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறேன், அதுக்கு பைசா இமீடியட்டாக வரணும். டிலேவாக பண்ணணும்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது, எனக்கு அதில் ஒரு பீஸ் இருக்கணும்ல. நான் பணம் அனுப்பிட்டேன், பத்திரமா போயிருக்கும். இப்போ நான் ஒருத்தருக்கு இன்னமும் கூட இங்கே இருக்க ப்ராக்டிஸை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. நான் ஒருத்தருக்கு 1000 ரூபா அனுப்புகிறேன்னா 10 ரூபா அனுப்பி செக் பண்ணிட்டு தான் இன்னமும் அனுப்புகிறேன். ஏன்னா என்னோடய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, இது தப்பாக போக வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு தான் எனக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்குது. நான் 10 ரூபா இப்போ அவருக்கு அனுப்பி, அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு 10 ரூபா வந்துருச்சாப்பா அப்படின்னு ஒரு ஃபோன் போட்டு அவர் வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு 2வதாக நான் திரும்ப பணத்தை போடுறேன். இல்லை, நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்பட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அது என்னை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும்ல. ஓல்டு ஜெனரேஷன்லேருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு சேஃப்டியோட பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான பேர் சார். என் ஆஃபீஸில் ஜென்ஸி இருக்கான், ஆல்ஃபா இருக்கான், மில்லேனியல்ஸ் இருக்கான். இவன் எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறான். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இதுதான் திங்க், பாஸ், ஆக்ட். அதுதான் சார், அதுதான் தேவை. அப்போ அதை ஓல்ட் ஸ்கூல்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, அதுதான் நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலை, அதுதான் தேவை. நீங்கள் காஷியஸாக இருக்கீங்க, நல்லது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்சியோ ஆல்ஃபாவோ தே ஆர் நாட் லுக்கிங் அட் இட் இன் தட் மேனர். மைட் பி ஒரு 3000 ரூபா இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக அனுப்பிச்சி விட்டுடலாம், இந்த 10 ரூபா போட்டு அனுப்ப மாட்டீங்க. அதாவது ஒரு 30,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 10 ரூபா அனுப்பிச்சிட்டு எஸ்எம்எஸ் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உனக்கு வந்துச்சாப்பான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து என்னென்னா, யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு எதுவும் பார்க்குறதே கிடையாது. சரி, 3000 ரூபாவும் சரி, 30,000 ரூபாவும் சரி, எல்லாமே ஒரே இது தான் அவங்களுக்கு. அதை அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஒரு கேஸில் வந்து என்ன ஆச்சுன்னா, வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, தம்பி நான் வந்து உங்கள் அப்பாவோட ஒரு ஒன்று விட்ட மாமாப்பா, அவர்கிட்ட ஒரு 5000 ரூபா வாங்கியிருந்தேன், ஸோ கொஞ்ச நாள் இது கொடுக்க முடியல, இப்போ தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், உங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா, அம்மா எப்படி இருக்காங்க, அது இதுன்னு எல்லாம் கேட்டு ஒரு ஃபேமிலியாரிட்டி பில்டப் பண்ணிவிட்டு, நான் இமீடியட்டாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன்ப்பா, அப்பாட்ட சாரி சொல்லிவிடுங்க, ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அனுப்பிச்சி விட்றாங்கன்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக திருப்பி கால் பண்ணுறாரு, தம்பி சாரிப்பா, நான் 5000 ரூபா அனுப்புறதுக்கு பதிலாக 50,000 ரூபா அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அவனே க்ரியேட் பண்ணுறான். அது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுடுறான். எனக்கு ஆண்டி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷனுக்கு பைசா தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, கொஞ்சம் தயவுசெய்து அந்த பேலன்ஸை திருப்பி கொடுத்துருப்பான்ட்டு. இவர் வந்து ஒன்று அப்பா கிட்ட செக் பண்ணணும், இல்லை அக்கௌண்ட்டில் காசு வந்திருக்கான்ட்டு பார்க்கணும். அது ஒரிஜினல் எஸ்எம்எஸ்ஸான்னு கூட தெரியாது. இதை பார்த்துட்டு இமீடியட்டாக 45,000 திருப்பி அனுப்பிச்சிட்டு, இது இவராக பண்ணுற ட்ரான்சாக்ஷன் தான், இதுக்கு அதுக்கப்புறமா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு லெவலுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் நம்ம நிதானத்தோடு செயல்படணுங்கிறது தான் வந்து. ஸோ பாட்டம் லைன் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு டெக்னாலஜி கூட நீங்கள் கூடுதல் கான்ஷியஸோடு இருக்கணும். இதான் ரியாலிட்டி. அதான் சார், அது என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணது நான் லெத்தாஜிக்கலாக இருந்துட முடியாது. லெத்தார்ஜிக்காக இருக்க முடியாது, ஏன்னா பிகாஸ் யூ ஆர் டீலிங் வித் ஃபைனான்ஸ். இப்போது நான் ஒருத்தருக்கு வந்து யூபிஐ வழியாக பணம் அனுப்புகிறேன், ஒரு 1000 ரூபா அனுப்புகிறேன். இப்போ நான் அவருக்கு பணம் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவருக்கு நான் அனுப்பலாமா? அது சேஃபா? சேஃப் பண்ணலாம். அதில் எந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிப்ளை வருதுல்ல, நீங்கள் இந்த ஷேர்னு அந்த ஆப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட அனுப்பலாம். இப்போது எனக்கு ஒரு மெயில் வருது, அது ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட மெயில், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது மாதிரி பல கதைகள் கேட்குறோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாம் சூறையாடப்பட்டு விடும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இது ஓவர் ஹைப்டா இல்லை இது நடக்குதா? ரியலிஸ்டிக் சினாரியோவில் நடக்குது சார். அதனால் அது கிளிக் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து உத்தமம் சார். பட் ஆனால் எந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது, எந்த லிங்க்கை கிளிக் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு ப்ராப்பரான பேங்க்லேருந்து வந்திருக்க மாதிரி ஒரு மெயிலாக இருக்குது, என்னுடைய கேஒய்சி டீட்டெயிலே எதையோ கேட்குறது மாதிரியான ஒரு தகவல் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஐ வில் டென்ட் டு கிளிக் தானே சார். அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிஷிங் மெயில் சார். ஸோ ஃபிஷிங் மெயிலுங்கிறது காரணமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க, அதுதான். ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபியருங்கிற அந்த இமோஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக நீ இதை பண்ணலன்னா அவன் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும், உன்னால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் வந்து சொல்லி பண்ணுறாங்களே தவிர
இப்போ வந்து none of the banks are sending all these things with the link to click and activate the account. இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதாவது மெயில் வழியாக வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னு ஒரு மெயில் பேங்க் அனுப்பாது. அனுப்புறது இல்லை சார். Bank மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்ஸ் அனுப்புறது இல்லை, இல்லை. அதுதான் பிரச்சனையே. பேங்க் அனுப்புறது இல்லைங்கிறது பாலிசியா இல்லை அது பேங்க்கை பொறுத்ததா? வேறு சில விஷயத்துக்குலாம் அனுப்பலாமா இருக்கும் பேங்க்ஸ்லேருந்து இது. பட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு அனுப்புறது கிடையாது சார். ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேஷனுக்குலாம் அனுப்புறது கிடையாது சார். பட் அது எப்படி நடக்குது சார்? இப்போ நான் ஒரு லிங்க்கை கொடுக்குறாங்க, நான் அதை கிளிக் பண்ணால் எப்படி என் அக்கௌண்ட்லேருந்து அவங்களால பணத்தை எடுக்க முடியும்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிளிக்கிங் த லிங்க் அலோன் சார். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபர்தராக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அவங்க உங்ககிட்டேருந்து. ஸோ இன்புட் யுவர் அக்கௌண்ட் நம்பர், இன்புட் யுவர் யூபிஐ பின், இல்லைனா வந்து ஓடிபி இன்புட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஸ்பூரியஸ் லிங்க்ஸ்லாம் இருக்குது. பேங்க்லேருந்து வரணும்னு கூட இல்லை, வெளியிலேருந்து வரும். பேங்க்லேருந்து வர இதில் இந்த மாதிரி லிங்க் வராது, வெளியிலேருந்து லிங்க்ஸ் வரும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து ஏபிகே ஃபைல்னு ஒன்று டவுன்லோட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு வர எஸ்எம்எஸ்லாம் இட் கேன் ரீட் and it can send the SMS back to somebody and then delete that SMS trail also. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வர ஓடிபி வருதுன்னு வச்சுங்க ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு, அது வேறு யாருக்கும் போயிடும், ஃப்ராட்ஸ்டருக்கு. அவன் உட்காந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவான், ஓடிபி கஸ்டமருக்கு தான் வரணும், கஸ்டமருக்கு வரும். கஸ்டமர் இந்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு மெலிஷியஸ் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி அவர் ஃபோனில் இருக்கும். அப்போ அது இந்த ஓடிபி வந்து ஃப்ராட்ஸ்டருக்கு அனுப்பிச்சி விட்டு இங்கேருந்து டிலீட்டும் பண்ணிவிடும். உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் ஓடிபி வந்ததுக்கு உண்டான அறிகுறியே இருக்காது. அதை வச்சுட்டு அவன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னா, நான் ஒரு வாலெட் கூட எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, எல்லாம் ஃபோனை காட்டினா காசு வரும். ஆனால் அந்த ஃபோனுக்குள்ளேயே தான் எல்லாம் இருக்குது. அப்போ ஃபோனே ஒரு பேங்க்கோடைய ஒரு சர்வர் மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா, அது எனக்கு சேஃபா ரிஸ்கா? ஒழுங்காக யூஸ் பண்ணால் சேஃப் சார். என்னால் அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நிறைய மிஸ்யூஸ்லாம் பண்ணுறாங்க சார் ஃபோனை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெலிஷியஸ் சைட்ஸ் எல்லாம் வந்து போய் விசிட் பண்ணும்போது லாட் ஆஃப் ஸ்டஃப் கெட்ஸ் டவுன்லோடட். ஓகே, ஃபோனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ் எதுவும் பார்க்குறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணோம். நீங்கள் போர்னோகிராஃபிக் சைட்டு அது இதுன்னு போய்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு கண்ட ஏபிகே ஃபைல்ஸ், ஏபிகேன்னு இருந்தாலே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் உங்கள் ஃபோனில் இருக்குன்னா இட் வில் நாட் அலோவ் யூ டு டவுன்லோட். இட் வில் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் யூ வெதர் யூ வாண்ட் டு டவுன்லோட் திஸ் ஃபைல்னு கேட்கும். நம்ம வந்து அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது என்னன்னே தெரியாமல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ராமிஃபிகேஷன். பட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற கார்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஓடிபி வந்து இட் கேன் சென்ட் இட் அக்ராஸ் டு சம்படி. பட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸில் டிவைஸ் பைண்டிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ அப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ இவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை கண்ட்ரோல் பண்ண அல்லது சரி பண்ண நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்ன? ஹவு இட் ஒர்க்ஸ்? வாட் NPCI's ரோல் இன் தட்? சார், ஃபஸ்ட்டு யூபிஐ வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் விச் இஸ் வாட் இஸ் மேண்டேட்டட் பை RBI. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பர் வந்து இட் ஷுட் பி த சேம் நம்பர் விச் இஸ் தேர் இன் த பேங்க் ரெக்கார்ட்ஸ். உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனில் வேறு நம்பர் இருந்து பேங்க் ரெக்கார்ட்ஸில் வேறு நம்பர் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் யூபிஐயில் ட்ரான்சாக்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஃபோனில் பேங்க் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்கணும், அந்த ஃபோன் நம்பர் தான் இருக்கணும். அந்த நம்பரை வந்து அந்த ஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிவைஸ் பைண்டிங்னு ஒன்று பண்ணுறோம் நம்ம. அது பண்ணதுக்கப்புறமா தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இது வந்து இந்த டிவைஸ் பைண்டிங் தவிர நீங்கள் வந்து ஒரு யூபிஐ பின்னும் ஒன்று செட் பண்ணணும், சரிங்களா? விச் இஸ் சம்திங் விச் இஸ் நோன் ஒன்லி டு யூ. அதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். அதனால் தேர்ஃபோர் இட் இஸ் வெரி வெரி சேஃப். இந்த அளவுக்கு சேஃபாக இல்லைன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. 21 பில்லியன் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒரு மாதத்தில் நடக்குதுன்னா பிகாஸ் இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர், தட் இஸ் த ரீசன் இட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் பிகாஸ் இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர், தட் இஸ் த ரீசன் இன்டர்நேஷ்னலி ஆல்சோ பீப்புள் ஆர் அக்செப்டிங் திஸ். மெனி கண்ட்ரீஸ் ஆர் அக்செப்டிங் திஸ் பிகாஸ் இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். ஆனால் நம்ம அதை தவறுதலாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ட் எல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் மேலே போட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே இது பண்ண முடியாது. டெக்னாலஜி இன்னும் ஃப்யூச்சரில் ஃபர்தராக என்ஹான்ஸ் ஆகுதான் ஆகும். ஏஐ வந்ததுன்னா இட் வில் கோ இன் அ ஃபர்தர் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். நீங்கள் என்னென்னலாம் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க? என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் வர்றதுக்கான? ஏன்னா ஏஐ இஸ் மூவிங் வேகமாக வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பணப்பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவுதான் செக்யூரிட்டிஸை உருவாக்குனாலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் இப்போ ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க? ஸோ சிம்பிளாக இப்போ இமீடியட்டாக ஆன்டிசிபேட் பண்ணுறது வந்து டீப்ஃபேக் யூஸ் பண்ணி வாய்ஸ் இமிட்டேட் பண்ணுறது சார். புரியுதுங்களா? வீடியோ கூட வந்துடும் கொஞ்ச நாளில், பட் ஃபஸ்ட்டு வர்றது வந்து வாய்ஸ் தான் வரும். ஸோ சம்படி வில் கால் யூ,
உங்களுக்கு பழக்கப்பட்டவர் உங்கள் ஃபேமிலி மெம்பர் வாய்ஸில் பேசுனாங்கன்னா யூ வில் இமீடியட்லி ட்ரஸ்ட் அண்ட் டூ த ட்ரான்சாக்ஷன் வாட் எவர் தேர் சேயிங். ஸோ டேடி நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸில் உங்களுக்கு கால் வருதுன்னா நீங்கள் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இட்ஸ் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் அவாய்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும், என்ன பிரச்சனை உனக்கு, என்னாச்சு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டிங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ பேமெண்ட்ஸ் தான் இன்ஸ்டன்ட் சார். நம்ம டிசிஷன் எல்லாம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும். நம்ம யோசித்து அறிவுபூர்வமாக தான் அது செயல்படணும். ஆக்சுவலாக முன்னால் யாராவது ஒருத்தவங்க பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு ரேன்சம் கேட்குற மாதிரி, இப்போ பிள்ளையே எனக்கு ஆபத்தில் இருக்கேங்க அப்படின்னு காசு கேட்குற மாதிரி வாய்ஸ் வரும் அப்படிங்கிறீங்க. வரலாம், வரும். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ நடக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, இன்னும் நிறையா இருக்குங்கிறது மாதிரி அப்படி தான் இருக்குது. நான் அப்போ ஏஐ இன்னும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப பிரேசிலில் சில இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து என்னென்னா வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நைட் டைமில் வந்து தேர் ஸ்டாப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் 11 o'clock to 4 o'clock. பிகாஸ் அங்கே ஆர்ம்டு கேங்ஸு இவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, ராபரி கேங்ஸ்னு. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கன் பாயிண்ட் உங்களை பண்ண வச்சாங்கன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்தியாவில் வந்து இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர், அந்தளவுக்கு லா அண்ட் ஆர்டர்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் சில கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற கண்ட்ரீஸில் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ்லாம் வந்து சில டைமில் ஸ்டாப்பே வேறு பண்ணி வைக்கிறாங்க. ஓ, அந்த நிலமையும் இருக்குது. இந்த நிலமையும் ஓ, கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக வெளியில் வரக்கூடிய அந்த டைமில் வந்து இவங்களை பிடிச்சி வச்சுட்டு கழுத்தில் கத்தியை வச்சு பாஸ்வேர்டை போடுறா அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காண்டி அந்த டயத்தில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கூட சில இடத்துல நடக்கலாம். ஸோ உங்கள் கத்தியை வச்சுட்டு ஒருத்தர் ஏடிஎம்மில் போய் எனக்கு பைசா எடுத்து கொடுன்னா நீங்கள் பண்ணி தான் பண்ணுவீங்க, ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனும் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ கூட இருக்கிற எல்லா ஈகோசிஸ்டமும் அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆனால் தான் இதுவாகும். இல்லைனா நம்ம வந்து வில் ஹேவ் டு டேக் சம் சார்ட் ஆஃப் கால்ஸ். இந்த டைமில் ட்ரான்சாக்ஷன் அலோவ் பண்ண முடியாது, இவ்வளோ லிமிட்டுக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் அலோவ் பண்ண முடியாது. இந்த லிமிட்ஸ்லாம் வைக்கிறதே வந்து கஸ்டமரோட சேஃப்டிக்காக தான். இப்போ யூபிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 lakh தான் நீங்கள் பண்ண முடியும் ட்ரான்சாக்ஷன். அந்த 1 lakhங்கிற சேஃப்டி நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்னா வந்து இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் குட் கஸ்டமர், சில இக்னோரண்ட் கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப ட்ரான்சாக்ட் பண்ண வேண்டாம், இந்த லெவலுக்குள்ளே நீ பண்ணனா போதும். இதுக்கு மேலே பண்ணோன்னா வேறு தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ், பிரான்ச்சுக்கு போய் பண்ணலாம் சரிங்களா. இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி, இல்லை மொபைல் பேங்கிங்கில் லாகின் பண்ணி வேறு சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, ஐஎம்பிஎஸ் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ யூபிஐயில் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். யூபிஐயில் சில எம்சிசிஸ், சேஃப் எம்சிசிஸ், எம்சிசிஸ்ங்கிறது மர்ச்சன்ட் கேட்டகரி கோட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, இல்லை ஷேர் செவி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கும்போது ஹையர் லிமிட் அலோவ் பண்ணுறோம். நீங்கள் அப் டு 2 lakhs வரைக்கும் போகலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. மற்றபடி நார்மல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இவ்வளோ தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். அதாவது டே பை டே இந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொழில்நுட்பத்தை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஸ்கேம் பண்ணுறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கேமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக், நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சிஸை விட இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுற பாடிஸை விட ஸ்கேமர்ஸ் வெல் எக்யூப்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் ஸ்கேமர்ஸ் வெல் எக்விப்டு, பிகாஸ் இதில் என்னன்னா வந்து யூ டோன்ட் see that பர்சன் ஃபிசிக்கலி இல்லையா, அவன் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்களே சொன்னீங்க கம்போடியாவில் நடக்குதுன்னு, அவனுக்கு வேண்டியது என்ன, ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கான், ஒரு 300 கால் பண்ணுறான், ஒரு கால் அவன் சக்சீட் ஆனால் போகிறோம் சார். தட் இஸ் வாட் யூ வாண்ட்ஸ். 299 கால்ஸில் கஸ்டமர் அவன் வர கால்ஸில் எல்லாம் கஸ்டமர் மாட்டவே இல்லை. டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி கூப்பிட்றாங்க, யாரும் மாட்டல. ஒரே ஒரு காலில் அவன் சக்சீட் ஆனோன்னா போகிறோம், இஸ் டே இஸ் டன். ஓகே, அவன் வேலை அன்றைக்கி முடிஞ்சு he has to succeed only once, whereas rest of the ecosystem we have to succeed 100% of the times. நம்ம கவனமாக இருந்து இதை சரி பண்ணிக்கிறது தான் பெட்டர். அதுக்காக ஒரு டெக்னாலஜி பேட்னு சொல்லிட்டு போயிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். போயிட முடியாது சார். இது வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்த ரோட்டரி ஃபோன் இருந்துச்சு இல்லைங்களா ஃபஸ்ட்டு, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி அப்பயே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. வேறு மாதிரி இப்போ ஏதாச்சும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால நீங்கள் அந்த நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த டெலிஃபோனை குறை சொல்ல முடியாது. யூ ஷுட் ஃபைல் அ கம்ப்ளைண்ட், யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். இது மாதிரி எல்லாம் ஒன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் இப்போது யூபிஐயில் இப்போ இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ 1 lakh தான் பண்ணலான்னா இப்போ லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆகுது, கஸ்டமரோட அவேர்னஸ் லெவல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுங்கும்போது மேபி ரெகுலேட்டரி வில் அலோவ் அப் டு ஹையர் அமௌண்ட். இன்றைக்கி சில சேஃப் மர்ச்சன்ட் கேட்டகரிஸ் லைக் ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி சர்வீசஸ்க்குலாம் அலோவ் பண்ணுற மாதிரி மற்ற கேட்டகரிஸ்க்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு வந்து ஓவரால் இக்கோசிஸ்டமே கொஞ்சம் டெவலப் ஆனும்போது இதெல்லாம் இன்னும் ஃபர்தராகவும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் சார். இப்போ வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் இதில் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் அவங்க அந்த டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இந்த லெவலில் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சில இடங்களில் கேஷில் கூட ஆப்ரேட் ஆகுறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி யூபிஐ மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அது அதிகம் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. ஏன்
சார் அந்த டெக்னாலஜி இல்லை சார். தே ஆர் ஆல் கியூரியஸ் அண்ட் தே ஆல்சோ வாண்ட் டு கெட் இன் டு திஸ் டைப் ஆஃப் டெக்னாலஜி. என்னன்னா யூபிஐ வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சார். ஐ வாண்டட் டு டெஃபினெட்லி டாக் அபவுட் திஸ். ஸோ இதுக்கு முன்னாடி மேபி வி ஆர் கம்பேரிங் இட் வித் யூஎஸ் ஆர் சம் அதர் வெஸ்டர்ன் எக்கானமினா தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். இந்தியாவில் இப்போ தான் வந்து 80% ஆஃப் த சிட்டிசன்ஸ் ஹேவ் பேங்க் அக்கௌண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடியெல்லாம் அது கூட இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரும்போது பேங்கிங்கை யூ ஆர் டேக்கிங் டு எவ்ரி நுக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு வந்து யூபிஐ ஹெல்ப்ட் இன் அ பிக் வே. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ரிமோட் ஜியாகிரஃபியில் போகிறீங்க, உங்கள் கையில் கேஷ் இல்லை, ஒரு இளநீர் சாப்பிட்ணுன்னா கூட யூ கேன் ஸ்கேன் அண்ட் மேக் த பேமெண்ட் இல்லையா? முன்னாடி கார்ட்லலாம் அது பண்ண முடியாது. அது இடிசி மிஷின் வேணும், அந்த டெக்னாலஜி எல்லாம் வேணும். இங்கே சின்னதாக ஒரு கியூஆர் கோட் இருந்ததுன்னா போதும். ஸோ வி ஹவ் டெவலப்ட் திஸ் அண்ட் வி ஹவ் அலவுட் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் யூபிஐ. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஸோ மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அந்த பாசிட்டிவ் சைடை பற்றி யாருமே அவ்வளோவா பெருசாக பார்க்குறது கிடையாது. பட் வேர்ல்டு ஓவர் பாடிஸ் லைக் IMF எல்லாம் வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லாம், பிகாஸ் தே ஆர் சீயிங் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ரிமோட் ஜியாகிரஃபியில் Tier 5 Tier 6 கைண்ட் ஆஃப் அன் அக்கௌண்ட், கைண்ட் ஆஃப் அ சிட்டி, அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எக்கானமி இன்க்ரீஸ் ஆகுது, ஒருத்தர் ட்ரேட் பண்ணலாம், அங்கே உட்காந்துன்னு சென்னையில் இருக்கிற ஒருத்தரோட ட்ரான்சாக்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது இட்ஸ் எ டெவலப்மெண்ட் இல்லையா? இட்ஸ் எ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் ஃபினான்ஸ் கல்ச்சர்னு ஒன்று நம்ம சொல்கிறோம்ல. அதாவது கேஷ் டு கார்டு வந்தப்பவே கான்ஷியஸ்னஸ் டுவர்ட்ஸ் மணி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 1000 ரூபாயை எண்ணி கொடுக்குறப்ப இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அது கார்டு வந்தப்போ இன்னும் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. இப்போது அடுத்த கட்டம் யூபிஐலாம் வர்றப்போ அது சும்மா அப்படி பார்க்குறோம் போது எவ்வளோ பணம் நம்மகிட்ட இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ போச்சுங்கிற அளவுலாம் இல்லை. ரெண்டாவது யாருக்கு போச்சுன்னே நான் கவனிக்கலைங்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ இன் அதர் வே இதோட அதர் சைட் ஆஃப் த காயினில் சேவிங் கல்ச்சர் இதெல்லாம் அடிபடாதா? ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பணத்தை வெளியில் அனுப்புறது தான் இதோட வேலையாக இருக்குது. சார் அது ஹியூமன் பிஹேவியர் தான் சார். அகைன் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கேஷ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியும், பல்கியாக இருக்கும். ஒரு 50,000 பாக்கெட்டில் வச்சுட்ருக்கீங்கன்னா பல்கியாக இருக்கும். அது போகும்போது 50,000 போயிடுச்சே அப்படின்னு தெரியும். டிஜிட்டலாக பண்ணும்போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாது, விச் இஸ் அ ஃபேக்ட் தான் அது. பட் அதே மாதிரி வந்து கன்வீனியன்ஸும் இன்றைக்கி அதுதான் தேவைப்படுது. இப்போது இன்றைக்கி த வே அட் விச் த வேர்ல்ட் இஸ் க்ரோயிங், யூ நீட் தட் கன்வீனியன்ஸ் ஆல்சோ, விச் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ரிக்வயர்ட். இப்போ வந்து யூபிஐ இல்லாத வேர்ல்டை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சார். நீங்கள் ஒரே ஒரு நாள் வந்து யூபிஐ இல்லைன்னு யோசிச்சு ஒரு பாருங்க. 10 மினிட்ஸ் யூபிஐ ஷட் டவுன் ஆனால் என்ன ஆகும் சார்? சார் வேர்ல்ட் கோஸ் அப்சைட் டவுன். இந்தியாவில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வில் கெட் டிக்ளைன். டிக்கெட் புக் பண்ணுறது புக் பண்ண முடியாது. ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா புக் பண்ண முடியாது. அதுக்குள்ளே வந்து அந்த டிக்கெட் வேறு யாருக்காச்சும் போயிடும். ஸோ உங்களோட லைஃப் வந்து இட் வில் பிகம் இன்கன்வீனியன்ட் இன் ஸோ மெனி மேனர்ஸ். யூ கான்ட் ஈவன் இமேஜின் அபவுட் தட், விச் இஸ் வை கவர்மெண்ட் ஹஸ் கிளாசிஃபைட் யூபிஐ அஸ் அ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? கவர்மெண்ட் இஸ் கிளாசிஃபைடு சம் ஆஃப் த என்டிட்டிஸ் இந்தியாவில் வந்து அஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஐஏன்னு. அதுக்கு காரணம் வந்து இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு த ஹார்ட் பீட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால தான் வந்து இதை இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூ கான்ட் இமேஜின் த வேர்ல்ட் வித்வுட் யூபிஐ நோ சார். இட்ஸ் இர்ரிவர்சிபிள். யூபிஐ இஸ் இர்ரிவர்சிபிள். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ அஹெடாக இருக்கோம் இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகளோடு ஒப்பிடுகிற போது, வளர்ந்த நாடுகள் உட்பட அவங்களோட ஒப்பிடுற போது இந்த மணி டிரான்சாக்ஷன் எஸ்பெஷலி யூபிஐ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் எவ்வளோ ஃபார் அஹெடாக இருக்கும்? சார் வி ஆர் வெரி ஃபார் அஹெட். இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே லீடிங் பேமெண்ட் சிஸ்டம், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்னா யூபிஐ தான் சொல்ல முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த டீட்டெயில்ஸ், பட் மெனி ஆஃப் த வெஸ்டர்ன் எக்கானமிஸ், Western countries have shown interest and they have been in discussion with NPCI. Many countries, of course, through government and through RBI, நம்ம எங்கேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் தே வாண்ட் டு அடாப்ட் திஸ் இன் தோஸ் நேஷன்ஸ். அதாவது இந்த டெக்னாலஜியை மற்ற நாடுகள் அடாப்ட் பண்ணுறதுக்கு உங்களோட பேசுகிறாங்க. ஓகே. இப்போ என்பிசிஐயே இந்த மாதிரியான பேமெண்ட் மோட் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே மாதிரி, ஃபோன்பே மாதிரி. நீங்களே அந்த மாதிரியான ஏதாவது சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? இப்போ பீம் வந்து என்பிசிஐயோட சிஸ்டம் சார். இப்போ ரீசெண்டாக வந்து செப்பரேட் சப்சிடரியாக வந்து வி ஹவ் ஸ்பன் ஆஃப் தட் இன்டு அ செப்பரேட் சப்சிடரி விச் இஸ் சம்திங் சிமிலர் டு யுவர் ஃபோன்பே ஆர் ஜிபே. என்னன்னா யூபிஐயில் வர இனோவேஷன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வில் பிரிங் இட் இன் பீம் சார். பிகாஸ் இட் இஸ் அவர் ஓன் சிஸ்டம், இட்ஸ் மச் மோர் ஈஸி ஃபார் அஸ் டு இம்ப்ளிமெண்ட் தேட் இன் பீம். பிகாஸ் வேறு சிஸ்டம்ஸ்னால் வந்து வி ஹவ் டு டிபெண்ட் ஆன் த பேங்க்ஸ், டிபெண்ட் ஆன் தட் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் ஃபார் தெம் டு கோ ஹெட் அண்ட் டூ இட்.
அதனால பீம் இஸ் சம்திங் விச் இஸ் R1 இதுங்கிறது. பட் அது எந்த அளவு ரீச் ஆயிருக்கு? இப்போ மற்ற பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்னு சொல்லாமா? இந்த கூகுள் பேலாம் ஒரு பேமெண்ட் கேட்வே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப பீம் எந்த அளவு ரீச் ஆயிருக்கு? சார் பீமுக்குன்னு தனியாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க சார். மந்த் ஆன் மந்த் அதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி இந்த கிவன் தட் வி ஹவ் ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் பீம் இன் கமிங் இயர்ஸ் இட் வில் இம்ப்ரூவ் ஈவன் ஃபர்தர் சார். நான் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னொருத்தருக்கு தப்பாக பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை மீட்க என்ன வழி? நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோஸில் தான் நடக்கும் சார். நான் யூபிஐயில் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். யூபிஐயில் ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வேற ஒருத்தரோட விபிஐ ஐடி போடணும். விபிஐங்கிறது வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். கோபிநாத் அந்த மாதிரி ஒரு யூபிஐ இருக்கும். அதுக்கு பின்னாடி லிங்க்டு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் நேம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர். அது மாதிரி பண்ணினீங்கன்னா தெர் இஸ் அ சார்ஜ் பேக் ப்ராசஸ். அந்த சார்ஜ் பேக் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து சார்ஜ் பேக் ஆன் குட் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. அந்த குட் ஃபெய்த் சார்ஜ் பேக் ப்ராசஸ் மூலமாக தான் போயிட்டு அந்த பைசாவை அதை எப்படி வாங்க முடியும்னு கேட்குறேன். இந்த நம்பருக்கு எனக்கு ஜிபே பண்ணுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாக கவனிக்காமல் நிறைய நடக்குது தான். அந்த நம்பரை வந்து இவர் வந்து ஒரு நோட்ஸில் வச்சுருந்துருப்பார். ஏதோ ஒரு நம்பரை தப்பாக போட்டு ஒரு நம்பரை காட்டும். இவர் அவரை பார்த்தே இருக்க மாட்டார். அவர் மட்டும் 10,000 அனுப்பிவிடுறார். இப்போ நான் அனுப்புனது உங்களுக்கு அனுப்ப வேண்டியதை நான் ஐயனாருக்கு அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை குட் ஃபெய்த்லேருந்து திரும்புறதுனா எனக்கு இது கேட்கல. அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இப்போ ஃபிசிக்கலாக கேஷ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது மாதிரி தானே அது. ஆமாம், அவர் வந்து ஜென்யூன் ஆளாக இருந்தால் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி இங்கேயும் ஜென்யூன் கஸ்டமராக இருந்தால் ஆமாம் எனக்கு வர வேண்டிய கஸ்டமர் டு கஸ்டமர் தான். பேங்க்கோ NPCO பேங்க் மூலமாக தான் பண்ணுவாங்க. பேங்க் மூலமாக தான் சார்ஜ் பேக் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது சொல்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பைசா அனுப்பும்போது. பட் ஓவராலாக டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம இதே வந்து எக்ஸாம்பிள் சார், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவர் நம்பருக்கு அனுப்பும்போது அவர் நம்பரை மட்டும் பார்க்குறீங்களா, அவர் பேரையும் பார்க்குறீங்களா? அதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் அவர் பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஐயனார் தான் பேர் வருது, அவருக்கு தான் அனுப்ப வேண்டிய பைசா. ஆனால் என்ன பிரச்சனைனா சார், டெக்னாலஜியோட சேர்ந்து கோப்பப் ஆகுற மாதிரியான ஒரு கல்ச்சர் இங்கே பில்ட் ஆன மாதிரியே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயனார் அப்படின்னு இவருடைய பெயர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஜிபேல வேறு பேர் வச்சுருப்பார். இப்போ பிரச்சனையே அதுதான் நான் கேட்குறேன். அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் வந்து நிறைய அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? சின்ஸ் நீங்கள் ஒரு அந்த ரிஸ்க் ஆஃபீஸராக இருக்கிறதுனால. சார் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை சார், கண்டிப்பாக தேவை. வருஷம் அவேர்னஸ்க்கு உண்டான பட்ஜெட்ஸ் ஜாஸ்தி தான் பண்ணிகிட்ருக்கோம். பேங்க்ஸும் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேம்பெயின்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி பாட்காஸ்ட் மூலமாக வி ஆர் ஆல்சோ கன்வேயிங் த மெசேஜ் அகைன் அண்ட் அகைன். சி த நேம் விச் இஸ் appearing in the UPI core banking name which is getting displayed in the UPI payment page. That is the real name. நீங்கள் வந்து ஏதாவது பெட் நேம் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டார்லிங் 1ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. டார்லிங் கூட கிடையாது, டார்லிங் 1 அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு தான் தெரியும் அது யாருன்னு சொல்லிட்டுன்னு. பட் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரிய வரும் ரியல் நேம் என்ன அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில். அதை பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வேறு கான்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாத பர்சன்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது there is again a message which comes saying that you are transferring money to a person who is not there in your contact list. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வருது தான், அதெல்லாம் வரதான் செய்யுது. என்னென்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ் கூட இல்லாமல் பணத்தை கையாடுறது தப்பு தான். ஏன்னா அதில் வருது, இது வந்து உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லை, ஆர் யூ ஷுவர்னு கேட்குது. பெரிய பணம் அனுப்புனோம்னா இவ்வளோ பணம் அனுப்புகிறேன், இதுக்கு முன்னால் இந்த நம்பருக்கு இவ்வளோ பணம் நீ அனுப்புனதில்லை, மறுபடியும் உறுதி செய்து கொள் அப்படின்லாம் கேட்குது தான். சார் பேங்க்லேருந்து ஒரு கால் வரும்போது ஒரு ஆக்சுவல் கால் சொல்கிறேன் சார். அவங்க கால் பண்ணுறாங்க, 2-3 கஸ்டமர் இந்த அக்கௌண்ட்டுக்கு பைசா போனப்போ டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பைசா அனுப்புகிறீங்க, உங்களுக்கு இது நிஜமாகவே நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்கு தேவையான, எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் கால்ஸ் வருது, இப்படி ரியாக்ஷன் வருது. ஆனால் சொந்தக்கார தாய்ப்புலாம் ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லையா சார்? இப்போலாம் பேங்க்லேருந்து தான் சார் நிறையா ஃபோன் வருது. லோனு வேணுமான்னு கேட்டு வருது, இந்த டிரான்சாக்ஷன் சரியானு கேட்டு வருது, எல்லாம் வருது. ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணோம்னா 1 எழுத்தவும் 2 எழுத்தவும் 3 எழுத்தவும் தான் வருது. அதுலேயே இன்னொரு வேரியேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ராட்ஸ்டர் வந்து உங்களை சோஷியல் இன்ஜினியரிங்கில் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவன் ஃபஸ்ட்டே சொல்லிடுறான், உங்களுக்கு பேங்க்லேருந்து இப்போல்லாம் வந்து கால் வராது, வாய்ஸ் IVRல தான் கால் வரும், அது வரும்போது நீ அதெல்லாம் யோசிக்காத, டேரெக்டாக 1 அமுத்திடுங்கிறான் ஃபஸ்ட்டே. கால் வரும்போது அவர் ஃபுல்லாக கூட மெசேஜை கேட்க மாட்டேங்கிறார், என்ன கால், என்ன டெபிட் ஆயிருக்கா என்னன்ட்டு. கால் வந்தோடனே 1 அமுத்திடுறார், கால் க்ளோஸ்ட், அவ்வளோதான், கன்ஃபார்ம், டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம், அவ்வளோதான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இது இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. ஏந்து உட்காந்துட்டு குஜராத்தில் ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹோல்சேலில் துணி அனுப்புங்கன்னு சொல்லி அடுத்த டச்சில் பணத்தை அனுப்புறது உண்மையிலேயே பெரிய டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ்
ட்ராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு சில நேரம் நமக்கு போயிட்டு அவங்கள்ட்ட கார்டை கொடுத்து இந்த கார்டு ஒர்க் ஆகாது, இது விசா தான் ஒர்க் ஆகும், மாஸ்டர் தான் ஒர்க் ஆகுங்கிறபடி எங்கள் ஊர்லாம் காட்டினாலே டிரான்சாக்ஷன் நடக்குங்கிற ஒரு இடம் எக்கனாமிக் growth in rural areas இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இது. ஆனால் இந்த ஈகோ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருக்காங்கிற ஒரு கொஸ்டினை மட்டும் பீப்புள் சார்பாக நான் உங்கள்கிட்ட வைக்க விரும்புகிறேன். ஏன்னா ஷூர் சார். ஏன்னா ecosystem uneven-ஆ இருக்கு. அது அன்ஈவனாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுல் ஃப்ளட்ஜ் திங் இருக்குல்ல, அதே தான் வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஒரு கிளிக்லேயே அவ்வளோ பணமும் போயிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக அது ஒரு கிளிக்கில் போகுமா, இல்லை அடுத்தடுத்து இவங்க கேட்க கேட்க நம்மளை அந்த ட்ராப்பில் நம்ம போய் மாட்டுனா பணம் இழப்போமா? நீங்க ஃப்ராட்ஸ்டர் உங்கள சீட் பண்ணி போகும்போது, பலமுறை அவர்கிட்ட மாட்டி, மாட்டி, மாட்டி பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வாட்டி உள்ள போனதுனால உங்களால வெளில வர முடியல. நீங்க வந்து டெபாசிட்டுங்கிற பேர்ல ஒரு அமௌண்ட்ட வாங்குறாங்க. அதுங்கிற பேர்ல இதுன்னு வேற வேற ஸ்கீம் சொல்லி உங்ககிட்ட அமௌண்ட்ட வாங்குறாங்க. நீங்க நெனைக்கிறீங்க, நான் இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணா நான் போட்ட பைசா எனக்கு திரும்ப வந்துரும் அப்படின்னு. அதனால மேல மேல பண்றீங்க. இட் இஸ் நாட் a சிங்கிள் கிளிக். ஒரு லிங்க் இருக்கும், அதை அமுக்குனோடனே உங்கள் பணம்லாம் போயிருங்கிறாங்கல்ல, அப்படிலாம் போகாது, அப்போலாம் போக முடியாது. சான்ஸே இல்ல. ஸோ அடுத்து 2வது ஸ்டெப்புக்கு நீங்கள் போய் 3வது ஸ்டெப்புக்கு போய் அந்த ட்ராப்பில் மாட்டின பிறகு தான் உங்கள் UPI பணம் போகும். பின் எல்லாம் போட்டா தான் வந்து டிரான்சாக்ஷன் போகும். இல்லன்னா நீங்க கிரெடிட் கார்ட்ல பண்றீங்க, டெபிட் கார்ட்ல பண்றீங்கன்னா, ஓடிபி என்டர் பண்ணா தான் வந்து போகும். இல்லனாலாம் போகாது சார். ஓகே. டவுன் த லைன் 5 இயர்ஸில் இந்த டிரான்சாக்ஷன் மோட் யூசிங் திஸ் டெக்னாலஜி இது எந்த இடத்துல நம்ம இந்தியா நிற்கும்னு நினைக்கிறீங்க? சார் அத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் கூட சிம்பிளிஃபை தான் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூபிஐ பின் என்டர் பண்ணுறோம் இல்லையா, ஆர் ஓடிபி என்டர் பண்ணுறோம் ஒரு கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது, அதுவே வந்து ஃப்ரிக்ஷன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர். ஸோ அதுவே வேண்டாம், அது இல்லாமையே நம்ம டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபேஸ் டெக்னாலஜி அது இதெல்லாம் வந்துடுச்சு. ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஐரிஸ் ரெக்கக்னிஷன் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டுருக்கு. பணம் வெளியில் போகிறதுக்கு 1000 ரூட் இருக்குது, உள்ளே வர்றதுக்கு தான் ஒரு ரூட்டு இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் ஃபேஸ் அடுத்து ரெக்கக்னிஷன், ஐரிஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போயே கூட வந்துட்டுருக்கு சார். இப்போ வந்து செக்யூர் எலிமெண்ட்லாம் ரிங்ஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் ரிங் வச்சு பேமெண்ட் பண்ணலாம், வாட்ச் வச்சு பேமெண்ட் பண்ணலாம். அந்த பேமெண்ட் இதெல்லாம் கூட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் இப்போது டேப் அண்ட் பே எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கார்டு எடுத்து டேப் பண்ணிங்கன்னா பேமெண்ட் போகுது. இட் இஸ் ஆல் இன் தி சேம் கான்செப்ட் ஒன்லி. இதோடைய க்ரோத்தில் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க? இதோட ரிஸ்கில் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க? growth already we are prepared for 10 billion transactions a day. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னொரு 6 months 7 monthஸில் 1 billion transactions a day பண்ணிவிடுவோம். ஸ்டில் only 45 crores ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் யூஸிங் இட். ஸோ இன்னும் க்ரோத்துக்கு இன்னும் நிறையா ஸ்கோப் இருக்குது. அதனால் இன்னும் நிறையா தான் க்ரோ ஆகும். ஃபர்தர் டெவலப்மெண்ட்டும் இன்னும் ஆகும். அண்ட் திஸ் டெவலப்மெண்ட் will happen in rural geographies more now. ஓகே. ஓகே, சேச்சுரேட் சிட்டி எல்லாம் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிறதுனால ரூரல் ஜியாகிரபிஸில் இன்னும் தான் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் வந்து பேமெண்ட் மூவ் ஆகுது. அத்தென்டிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் இருக்கும்போது இந்த அவேர்னஸ் கான்ஸ்டியூட்ஸ் அ பிகஸ்ட் ரிஸ்க்கு. அண்ட் யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி எல்லாரும் பாசிட்டிவ் சைட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பீங் அ ரிஸ்க் பர்சன் ஐ ஆல்சோ see that being used in the negative side also. ஸோ இந்த மாதிரி டீப் ஃபேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் சீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு யூஸ் த சேம் ஏஐ டு கவுண்டர் தட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஐ. அப்படி தான் நம்மளால் இது பண்ண முடியும். திஸ் இஸ் ஹவ் ஐ எம் சீயிங் திங்ஸ் இன் த நெக்ஸ்ட் 4 to 5 years டைம். ஸோ யூஸ் டெக்னாலஜி சென்சிபிளி, அதுதான் யூஸ் டெக்னாலஜி சென்சிபிளி. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அலர்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக பீயிங் ரிஸ்க் ஆஃபீஸர். இப்போ சில போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையுமே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மோடில் பார்ப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இது அவுட் ஆஃப் த சிலபஸ் தான் அந்த கொஸ்டின். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் பற்றுமா? இதில் வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் இஸ் தேர் எஸ்பெஷலி ஆன் ஃபினான்ஷியல். சார் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது சார். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா கூட ரிஸ்க் தான் அது. பட் நம்மளுக்கு தெரியும் அதில் ரோடை கிராஸ் பண்ணும்போது ரெட் லைட் இருந்துச்சு, இந்த க்ரீன் வாக்கிங் மேன் க்ரீன் சிம்பிள் வரும்போது தான் கிராஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணுறோம், அது பண்ணுறது கிடையாது. பட் வி ஆர் கான்ஃபிடென்ட் நம்ம கிராஸ் பண்ணனா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் பார்ப்போம், நம்மளை நம்பி கிராஸ் பண்ணுவோம், நம்ம இன்னொன்று வரவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணுறான். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வாட் இஸ் ஐடியல் இஸ் சம்திங், வாட் இஸ் ப்ராக்டிகலி ஹேப்பனிங் இஸ் அன் அதர் திங். ஸோ சம்வேர் the real answer is somewhere lying in between, sir. So we'll have to look at it from that bent of mind, saying கஸ்டமர் கன்வீனியன்ஸும் பார்க்கணும், அதே டைம் வந்து என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க்குக்காக ரொம்ப நம்ம டைட்டன் பண்ணிட்டோன்னா யூசேஜே இல்லாமல் போயிடும். ஸோ திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு பேலன்ஸ். ஸோ வி கெட் டு நோ, நம்ம இந்தியாவில் நார்மலாக நம்மளோட அப்ரோச்சே வந்து கன்சர்வேட்டிவாக அப்ரோச் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி கம்ஃபர்டபுள் தென் யூ ஓப்பன் அப் லிட்டில் பிட் மோர்.
ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி தான் ப்ராசஸ் இந்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakh லிமிட் வச்சிருக்கிறதே சம்திங் லைக் தட். அந்த மாதிரியான ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான். இன்னும் கொஞ்சம் எல்லா பாப்புலேஷன் நாலேஜ் அவேர்னஸ் லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை செலக்டிவாக இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில செக்மெண்ட்ஸ்க்கு, எமர்ஜென்சி செக்மெண்ட்ஸ்க்கு, யூசேஜ்க்குன்னு. இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் செக்மெண்ட்ஸ்க்கு ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி தான் வி ஆல்வேஸ் லுக் அட் ரிஸ்க் ஆல்சோ. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மகள் சென்னையில் உட்காந்துருக்கிற அம்மாவுக்கு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் வழியாக உணவு அனுப்புகிறாங்கல்ல, அது என்ன மெத்தடில் அது ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது? சார் இந்த ஃபோன் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. வைஃபை பேசிக்காக வேண்டியது உங்களுக்கு இன்டர்நெட் தானே. இந்த ஃபோன்லேருந்து தான் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர், அந்த மொபைல் நம்பர் உங்கள் பேங்க் ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்கணும். அது டிவைஸ் பைண்டிங் ஆயிருக்கணும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டிவைஸ் பைண்டிங் தான் அதோட கோர். இப்போ இந்த டிவைஸ் பைண்டிங் இப்போ வந்து நான் ஒரு இந்திய நம்பர் வச்சுருக்கேன், அதில் டிவைஸ் பைண்டிங் இருக்குது. அதாவது என்னுடைய பேங்க்கில் நான் கொடுத்துருக்க அக்கௌண்ட் ஃபோன் நம்பரும் இதுவும் ஒன்று, இதில் யூபிஐ இருக்குன்னா நான் உலகத்தின் எந்த மூலையிலேருந்து அதை ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் அமெரிக்காவில் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வந்து நம்ம யூபிஐ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. அங்கே பண்ண முடியாது. ஒன்ஸ் அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ அக்செப்டன்ஸ் அங்கே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அப்போ நீங்கள் பண்ணலாம். அதை நோக்கி நம்ம நகர்றோமா? அதுக்காக தான் இந்த கேள்வியே. அது பண்ணிகிட்ருக்கோம் சார். நிறைய அந்த கண்ட்ரி டு கண்ட்ரி டைப் வேணும் அது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் வித் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து தேர் ஹாஸ் டு பி அ புஷ். அங்கே இருக்கிற சென்ட்ரல் பேங்க் வந்து ஹேஸ் டு ஒர்க் வித் அவர் சென்ட்ரல் பேங்க், விச் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இஃப் தே ஆர் கீன் வி கேன் கோ அஹெட் அண்ட் டூ தட் சார். நிறைய கண்ட்ரிஸோட ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஒர்க்கிங், வி ஆல்ரெடி டன் இட் இன் சம் ஜியோகிரஃபீஸ். நேபாளில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, மெனி கண்ட்ரீஸும் பண்ணிகிட்ருக்கோம். சார் அதெல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நிறைய கண்ட்ரீஸ்ட்டு as we talk, work is going on. I don't want to elaborate more on that at this point of time. Oh, okay. So one final piece of advice or suggestion to the people, the customers and the UPI யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு what is it, like a mantra ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுது? Use it with proper care, which involves checking the bank name of the customer first and foremost. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். யூபிஐ பின்னை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா போயிடும், உங்களுக்கு பைசா வராது. இந்த 3த்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு காரை நான் ரிப்பேருக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நான் ஒரு கியூஆர் கோட் அனுப்புகிறேன், அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணலாமா? தப்பு இல்லையா? அது பண்ணலாம் சார். இப்போது கார் மெக்கானிக் அவருடைய அக்கௌண்ட் நம்பர், அவரோட இதுலேருந்து கியூஆர் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒன்று உங்களோட அந்த கார் ஒர்க் ஷாப் பேர் வரணும், இல்லை அந்த கார் மெக்கானிக்கோட நேம் வரணும். அந்த கார் மெக்கானிக்கை உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப நாளாக இது பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அவர் பேரோட தெரியும், அவர் பேரில் தான் வருதுங்கும் போது அவரை நம்பி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத ஆள், அன்னோன் பர்சன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த இண்டிவிஜுவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா தட் இஸ் அ பர்சனல் ரிஸ்க் விச் யூ ஆர் டேக்கிங். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு த ஒர்க் ஷாப் ஆர் இப்போ வந்து ஒரு டொயோட்டா டீலர்கிட்ட நீங்கள் காரை விட்டுருக்கீங்க, அந்த டீலரோட பேரில் நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணும்போது இட் இஸ் மச் மோர் சேஃபர். ஒரு சாதா ஒர்க் ஷாப்புங்கும்போது உங்களுக்கு அவர் பேர் தெரிஞ்சுது, உங்களுக்கு பழக்கம் இருக்குது அவர்கிட்டங்கும்போது அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையின் பேரில் அவர் கூட ட்ரான்சாக்ட் பண்ணலாம். கிரெடிட் கார்டு, யூபிஐ, பேங்க் வழியாக நம்ம பண்ணக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், ஒரு ஆர்டிஜிஎஸ் மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன், இல்லை நான் செக்கில் கொடுக்குற டிரான்சாக்ஷன், விச் ஒன் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட்? ஐ வில் கால் ஆல் ஆர் சேஃப் சார். இன்றைக்கி வந்து சேஃப் இல்லைனா இதெல்லாம் வந்து இவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. செக்ஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு சார் டிரான்சாக்ஷன். இப்போ வந்து இன்ஃபேக்ட் ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸே கம்மியாகிட்டுருக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா. ஸோ மெனி பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் திஸ் ரேதர் தேன் கோயிங் டு த ஏடிஎம் அண்ட் டூயிங் கேஷ் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஆல் ஆர் சேஃப். எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் விச் எவர் கஸ்டமர் தே கேன் யூஸ் தட் சார். திஸ் இஸ் ஹவ் ஐ வில் சே. இப்போ என்பிசி வந்து ஆர்பிஐக்கு இதை பற்றி என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்? ஆர்பிஐ உங்களை எந்த அளவு ஃபாலோ பண்ணும், அல்லது ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் இது எவ்வளோ? ஸோ வி ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் ஆர்பிஐ. ஃபஸ்ட்லி வந்து பீன் லைசன்ஸ் டு ஆப்ரேட் பை ஆர்பிஐ, அது பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு. மந்த்லி நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புவோம் ஆர்பிஐக்கு. இவ்வளோ ஃப்ராட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. RBI also does a regular meeting with us. They'll call us. So we go to RBI office and ஒரு அஜெண்டாலாம் கொடுப்பாங்க, இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுங்க. எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி ஒன்ஸ் இன் 2 months வந்து ரெகுலர் இன்ட்ராக்ஷன் ஆர்பிஐயோட நடக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு தரவு ரிவ்யூ அண்ட் டிஸ்கஷன் ஆன் வேரியஸ் திங்ஸு, இதெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். RBI ஆல்சோ டஸ் அ ஆடிட் ஆஃப் அஸ் ஆன் அன் ஆனுவல் பேசிஸ். இப்போ என்பிசி இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்பிஐ அல்லது ஆர்பிஐயோடைய ஒரு அங்கம் தான் என்பிசி? ஆர்பிஐ செட்டப் பண்ண என்டிட்டி சார். ஆர்பிஐ செட்டப் பண்ண ஒரு என்டிட்டி தான்.
ஓகே, குட் சார், தேங்க்ஸ் லாட். உங்களுக்கு வந்து ஒரு காமன் மேன் கொஷின்ஸ்லேருந்து கார்ப்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நீங்கள் சொன்னதில் வென் சம்திங் கம்ஸ் டு ஃபினான்ஸ் வி நீட் டு பி கேர்ஃபுல். ரெண்டாவது வந்து இந்த டெக்னாலஜி நம்ம பயனீராக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. தேங்க்ஸ் லாட் சார். ஹேண்டில் அவர் ரிஸ்க் பெட்டர். தேங்க்யூ கோபி, ப்ளஷர் Thank பீயிங் you. யூர் பாட்காஸ்ட். Thank you, sir. Good luck. Thank you. The Gobinath Podcast, title sponsor Danish Ahmed College of Engineering, powered by Elite Matrimony, supported by Pay. Danish Chennai, a school of intellectual powerhouse. Elite Matrimony, the most successful matchmaking service for the elite. உங்கள் வியாபாரத்தை முன்னேற்ற ரூபாய் 5 லட்சம் வரை நிதியுதவி. இப்போ பே உங்க பிசினஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.